என்கிட்ட இருக்கிறது என்னமோ கொஞ்சம் துணி தான். ஆனால் இந்த ஷெல்ஃபு ஃபுல்லாக இருக்குது, இந்த கபோர்ட் ஃபுல்லாகவே இருக்குது. ஆனாலும் எனக்கு பத்தல. அதனால் புதுசாக இந்த இடத்துல நான் ஒரு வார்ட்ரோப் செட் பண்ண போகிறேன். ஹாய், நான் தான் டிஃபியா. ஸோ இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார்ட்ரோப் செட் பண்ணுறது தான். நான் ஆல்ரெடி இது சென்னையில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சென்னையில் இருந்த டைம் வாங்கினது தான். சென்னையில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். வர்றப்போ அப்படி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதுதான் நான் இப்போது செட் பண்ண போகிறேன். இதோட லிங்க் வேணும்னா எனக்கு லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டிஎம்ல வந்துடும். இது மாதிரி ப்ராடக்ட் வீடியோஸ் இல்லை டெய்லி விளாக்ஸ்லாம் பார்க்கணுன்னா என்னை அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்க. சென்னையில் இருந்த டைம் எனக்கு இது செட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தாங்க. இங்கே நான் தனியாக பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். ஆனால் எனக்கு எப்படி பண்ணுறதுன்னே தெரியல, மறந்துட்டேன். என்கிட்ட அந்த யூசர் மேனுவல் கூட தொலைச்சிட்டேன். ஸோ ஏதோ ஓரளவுக்கு யோசிச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா பேஸ்மெண்ட் செட் பண்ணி ஒரு ஃப்ளோவில் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கே தெரியுது நான் கரெக்டாக பண்ணல, தப்பாக தான் பண்ணிருக்கேன்னு. ஏன்னா கடைசியில் வந்துட்டு நிறைய பீஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இது வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருப்பாங்க, ஓகே. பட் இந்த பீஸ்லாம் இருக்கக்கூடாது எக்ஸ்ட்ரா. இதெல்லாம் எங்கேயோ ஃபிட் பண்ணணும், பட் மறந்துட்டேன். என்னோட ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. நான் ஆல்ரெடி 1 இயர் பேக் போட்டிருந்த வீடியோ இப்படி இருக்குது. அப்போ இதுதான் உண்மையானது. பட் நான் தப்பாக பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலுமே நம்ம எப்படி வேணால் பண்ணலாம் இல்லையா? எனக்கு இப்போதைக்கு நிறைய ஷெல்ஃப் தேவையில்லை, ஜஸ்ட் 3 to 4 போதுங்கிறதுனால நான் அதை அப்படியே வச்சுருக்கேன். பை.